தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதனுக்கு ஞானம் எப்போ பிறக்கும் என்று சொல்லி பலவிதமான முறைகளில் வகைப்படுத்துகிறார்கள். குழந்தைகளுக்கு கடைசி பல் ஞானப்பல் முளைக்கும் பொழுது ஞானம் வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். அல்லது ஒரு தகப்பனுக்கு கடைசியாக பிறக்கிற பிள்ளைக்கு பிற்பாடு ஞானம் வந்ததாக சொல்லுவார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிற்பாடு ஞானம் பெற்றுவிட்டதாக சொல்லுவார்கள். ஆக மனிதர்கள் ஞானத்தை குறித்து அது எப்போ வருகிறது, எப்படி வருகிறது, அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பலர் பலவிதமான வகைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் வந்திருக்கிற நாம ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்பொழுது பிறக்கிறது, அது எப்படி வருகிறது என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இந்த ஞானம் என்பது உலக பிரகாரமான வளர்ச்சியினால, உலக பிரகாரமான முழுமையினால வரக்கூடியது அல்ல. மாறாக ஞானம் என்பது கடவுள் அருளக்கூடியது, கடவுள் கொடுக்கக்கூடியது, கடவுள் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் கற்றல கேட்க கடவன். கடவுள் சம்பூர்ணமா எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அப்ப ஞானம் உலக பிரகாரமாக அல்ல, மாறாக கடவுள் கொடுக்கிறார், கடவுள் எல்லாருக்கும் தருகிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்பொழுது வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆம் என அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம என்றைக்கு கடவுளுக்கு பயப்படுகிறோமோ, நம்ம என்றைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ, நாம் என்றைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் ஆரம்பமாகிறது. நாம கடவுளுக்கு பயப்படாம, கடவுளுக்கு கீழ்ப்படியாம, கடவுளுடைய வார்த்தை கேட்காம நாம் இருந்தோம்னாக்கா ஞானம் என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே எனக்கு அன்பானே, இன்றைக்கு இந்த நேரம் முதற்கொண்டு நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுக்கு பயந்திருப்போம், கடவுளுடைய வார்த்தையை நம்ம செவி சாய்ப்போம். கடவுள் அப்பொழுது நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறாரு. இன்றைக்கு மனிதர்கள் எது நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது, எது நம்முடைய வாழ்வை கெடுக்கக்கூடியது என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு வாழ்வு கொடுப்பவர் இயேசு மட்டும்தான். அவரே நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்தவர், அவரே நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர். அவரை விசுவாசிப்பது ஞானம், அவரை அறிந்து கொள்வது ஞானம், அவரில் நம்பிக்கை வைப்பது ஞானம். அப்ப அந்த இயேசுதான் என்னை மீட்டெடுப்பார், அந்த இயேசுதான் எனக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ்வதுதான் ஞானம். அப்போ நாம் அந்த விசுவாசத்தோடு வாழும் பொழுது எல்லாவற்றிலும் எப்போதும் எங்கேயோ நாம் மிக சிறந்தவர்களாக நம்மால இருக்க முடியும். அப்படிப்பட்ட மேன்மையின் வாழ்வை கடவுள் கிருபையாக நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பாளே, இனி வரக்கூடிய காலங்களில் நாம கடவுளுக்கு பயந்திருப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அவருக்குள்ளாக வாழுவோம். ஞான கர்த்தாவாகிய நமது கடவுள் நம் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்மை மேன்மையா வைத்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்பொழுது எங்கே இருந்து பிறக்கிறது, எங்கே இருந்து வருகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு நீர் உதவி செய்து அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக ஒருவனுக்கு ஞானம் என்பது மனித உலக பிரகாரமான வளர்ச்சியில் இல்லை, மாறாக கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, கடவுளுக்கு பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது, கடவுளுக்குள்ளாக வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் வருகிறது என்பதை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்குள்ளாக வாழத்தக்கதான ஒரு நல்ல ஒரு வாழ்வை நீர் கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் மேன்மையா இருப்பதற்கு நீர் எங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே இந்த நாள் முதல் கூட்டி எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உடைய தோய ஆவினால இடத்துல வேண்டுமா கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இன்றைக்கு திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே பிறந்த நாளே திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாரையும் ஆசை திருட்டி நன்மை நாளை முடிச்சுட்டுல வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இந்த நாளிலே நடைபெறாமல் இருக்கிற, தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீதாமே எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக செய்து கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம்.
எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் யோசனை அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருப்பீர். நீதாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முழுமையான ஆசீர்வாதம் ஒரு வாழ்வை கொடுத்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.